அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த உலகினில் ராமனுக்கும் எதிரி உண்டு, தர்மனுக்கும் பகைமை உண்டு. எவ்வளவுதான் ஒருவன் நல்லவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அவனும் விமர்சிக்கப்படுவான். அவனுக்கும் எதிரியாக துரோகியாக யாராவது இருக்கத்தான் செய்வாங்க. அப்படி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அப்போ நமக்கும் துரோகம் செய்கிறவங்க இருக்கவும் செய்வாங்க, எதிரியாக இருக்கக்கூடியவங்க இருக்கவும் செய்வாங்க. அப்படிப்பட்ட இந்த எதிரிகள் துரோகிகள் நம்மள்ட்ட இருந்து விலகி நிற்கணும். ஏன் நமக்கு எதிர்பாராத கண்டங்கள் தீரணும், நோய் பிரச்சனைகள் வம்பு வழக்கு பிரச்சனைகள் தொடராமல் இருக்கணும். ஏன் யமன் கூட நம்மை கண்டு அஞ்சிட வேண்டும், விலகிட வேண்டும் அப்படின்னு நினைச்சா சில வழிமுறைகளை செஞ்சா போதுங்க. எளிய வழிமுறைகள் தான், அவற்றை கடைபிடித்தாலே போதும். அப்படிப்பட்ட விஷயம், அதுவும் மகர ராசியில் பிறந்தவங்க எந்த விஷயத்தை கடைபிடிக்கணும், எப்படி செய்யணும், எதன் மூலமாக இந்த பிரச்சனைகள் எல்லாத்திலிருந்து விலகி நிற்க முடியும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு தாங்க பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தா சனி பகவான்க. கால புருஷ தத்துவத்தில் 10ஆம் வீடாக வர்றது தான் இந்த மகர ராசி. இது தொழில் ஸ்தானம். கடமையையே தர்மமாக கொண்டவங்க, செய்யும் தொழிலே தெய்வம்னு நினைக்கக்கூடியவங்க. அதனால தான் இந்த மகர ராசியில் பிறந்தவங்க ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, செய்கிற தொழிலில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லணும். தான் செய்கிற அந்த வேலை தொழில் மூலமாக பெரிய ஆளாக வர வேண்டும்ங்கிறதுக்காக உண்மையான உழைப்பினை முழுமையாக போடக்கூடியவங்களாக இருக்கக்கூடியவங்க இந்த மகர ராசியில் இருக்கவங்க. அதுக்காக எப்படிப்பட்ட செயலையும் எப்படிப்பட்ட தியாகத்தையும் செய்யக்கூடியவங்கங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வாழ்க்கையில் எந்த இடத்துல இருந்து வரும், அதனை முதல்ல பார்த்துடலாம். மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு பிரச்சனைங்கிறது கல்வி விஷயத்தில் வருங்க. படிப்பு விஷயத்தில், கல்வி சான்றிதழ், டாக்குமெண்ட்ஸ், சர்டிஃபிகேட்ஸ், இந்த விஷயங்களில் ஏதாவது வில்லங்கங்கள் ஏற்படலாம், பிரச்சனைகள் எழலாம். மேலும் ஒரு சொத்து பத்திரம், வீட்டு பத்திரம், பட்டா, சொத்து பதிகிற விஷயத்தில் வில்லங்கங்கள் மற்றும் தவறாக கையெழுத்திட்டதால் வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருங்க. எப்போவுமே கையெழுத்து பத்திரம், சர்டிஃபிகேட் இதில் தாங்க நீங்கள் கவனமாக இருக்கணும். அதில் உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா அரசு விஷயத்தில் எதிர்பாராத விதத்தில் பிரச்சனைகள் வரலாம், அதுக்கும் வாய்ப்பு உண்டுங்க. தந்தை வழி உறவுகள் மூலமாக பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சரியா? இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இதிலிருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்துடலாம். முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்கங்க. ஆரம்பம் எப்படியோ முடிவும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அப்போ காலையில் எழுந்தவுடன் செய்யக்கூடிய விஷயம், அதன் அடிப்படையில் தான் அந்த நாளானது இருக்குங்க. எதிர்மறை எண்ணங்களை எழுப்பக்கூடிய விஷயத்தை நம்ம காலையில் செஞ்சோம்னா எதிர்மறை விஷயங்களே அந்த நாளில் நிறைந்திருக்கும். அதுவே நேர்மறையான விஷயங்களை செஞ்சுட்டா பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குங்க. செய்கின்ற செயல்கள் அனைத்துமே வெற்றி பெறும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்போ காலையில் எழும்போது கையில் ஒரு இனிப்பு டப்பா, சர்க்கரை, சாக்லேட் போன்ற விஷயத்தை, ஒரு ஸ்வீட்டை கையில் வச்சு அதை பார்த்து எழுவது நல்லதுங்க. அதனை செய்வதால் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தங்கு தடையின்றி நடக்குங்க. ஒரு காதல் விஷயமாகட்டும், திருமணமாகட்டும், குழந்தை பாக்கியம் ஆகட்டும் என எந்த விஷயமாக இருந்தாலும் அது சரியாக நடக்குங்க. அதுவே கையில் ஏலக்காயை வச்சு அதில் கண்விழிக்கும் போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை தொழில் விஷயத்தில் கௌரவம், பேர், புகழ் போன்றவை கிடைக்குங்க. உங்களுக்கு ஏற்பட்ட அவமானம், கெட்ட பேர் இவையெல்லாம் நீங்கி போயிடும். அதிலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்குங்க.
அதுவே வேல் சூலம் போன்ற ஆயுதத்தை வைத்திருக்கக்கூடிய கடவுளை பார்த்து, கடவுளுடைய படங்களை பார்த்து நீங்கள் காலையில் கண் விழித்து எழும்போது உங்களுக்கு வரக்கூடிய கண்டம், விபத்து, எதிர்பாராத பிரச்சனைகள், எதிரிகள் தொந்தரவு போன்ற விஷயங்கள்லாம் நீங்கி போயிடுங்க. எதிரி துரோகிகளை களையெடுக்கும் நீங்கள் அதிகாலையில் செய்யக்கூடிய இந்த விஷயம். அதே போல் இந்த விஷயங்கள் எல்லாமே எளிய விஷயங்கள் தாங்க. நான் சொன்ன எல்லாமே ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடியது தான். ஆனாலும் முழுமையாக பலன் தரக்கூடிய விஷயங்கள்ங்கிறதுல மாற்றம் இல்லைங்க. இது அனுபவ ரீதியாக கண்ட உண்மைங்க. உங்களுடைய தேவைக்கு ஏற்ப உங்களுக்கு உகந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கும் பலன் கிடைக்கும். நல்லது நண்பர்களே, இந்த பதிவில் நாம் மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த விஷயங்களை செய்யும்போது எதிரி, கண்டம், யமபயம் கூட நீங்கி போயிடும். அது எந்த விஷயம் என்பது குறித்து பார்த்தோம். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.